பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். சென்னையில் கொட்டி தீர்த்த மழை, ஜெர்மனி சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சென்னையில் ஏற்பட்ட திடீர் மேகவெடிப்பால் 20 சென்டிமீட்டருக்கு மேல் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் நேற்று பகலில் வெயில் கொளுத்திய நிலையில் இரவில் திடீரென மேகவெடிப்பு ஏற்பட்டு வானத்திலிருந்து அருவி போல் மழை நீர் கொட்டியது. மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கோயம்பேடு, திருமங்கலம், போரூர், வளசரவாக்கம், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. மேற்கு மாம்பலத்தில் சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்தது. இதேபோல ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. ஜெர்மனி தலைநகர் பெர்லின் சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று காலை 9 மணிக்கு சென்னையிலிருந்து விமானத்தில் ஜெர்மனிக்கு புறப்பட்டுச் சென்றார். அவருடன் மனைவி துர்கா ஸ்டாலின், முதலமைச்சரின் செயலாளர்களும் உடன் சென்றனர். தொடர்ந்து ஜெர்மனி தலைநகர் பெர்லின் சென்றடைந்த முதலமைச்சருக்கு அயலக தமிழர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ஸ்டாலின் அப்பாவை ஜெர்மனிக்கு வரவேற்கிறோம் என்ற பதாகையை ஏந்தியபடி வரவேற்பளித்த சிறுமிகளுடன் முதலமைச்சர் கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஜெர்மனி வாழ் தமிழ் குடும்பங்களின் பாசமிகு வரவேற்பு நிகழ்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான ஒருங்கிணைப்பை உருவாக்கவும் பெருமையுடன் முன்னேறுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று ஜெர்மனியில் உள்ள திமுக அயலக அணி நிர்வாகிகள் மற்றும் தொழிலதிபர்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறார். ஐரோப்பாவில் மாபெரும் தமிழ் கனவு 2025 என்ற நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். மத்திய அரசை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்காததை கண்டித்து திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் நேற்று முன்தினம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் 2வது நாளாக நேற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தின் போது சசிகாந்த் செந்தில் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் பதறிப்போன காங்கிரசார் அவரை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். உயர் ரத்த அழுத்தம் காரணமாக சசிகாந்த் செந்திலுக்கு மயக்கம் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்த விவகாரத்தில் திருபுவனம் வட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், பூவந்தி, கீழடி, மடப்புரம், ஏனாதி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்தது. இதில் பொதுமக்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்கள் சில திருபுவனம் வைகை ஆற்றில் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களை யாரோ திருடிச் சென்று விட்டதாக திருபுவனம் காவல் நிலையத்தில் வட்டாட்சியர் விஜயகுமார் புகார் அளித்தார். அதில் திருபுவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில அளவை பிரிவில் கடந்த 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அறையில் வைக்கப்பட்டிருந்த 13 மனுக்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக புகார் அளித்த வட்டாட்சியர் விஜயகுமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பணியில் கவனக்குறைவாக இருந்த 7 அலுவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். உடுமலைப்பேட்டையில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் அமராவதி ஆற்றில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. அப்போது இளைஞர்கள் சிலர் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். தடுக்க சென்ற காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேடச்சந்தூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது வாகனங்கள் முந்திச் செல்வதில் இரு தரப்பினிடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் சென்னையில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்படுகின்றன. பட்டினப்பாக்கம், திருவான்மையூர், புதுவண்ணாரப்பேட்டை, திருவெற்றியூர் பகுதிகளில் கடலில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி சென்னையின் பெரும்பாலான பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகளை செய்யவா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், முதலமைச்சராக பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட மு க ஸ்டாலின் இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி முடிவடைய 8 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் 5வது முறையாக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது உண்மையிலேயே முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்வதற்கா என்றும் மக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு சென்று ஈர்த்த தொழில் முதலீட்டு விவரங்களை இதுவரை வெள்ளை அறிக்கையாக வெளியிடவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, இந்த முறையாவது தமிழ்நாட்டிற்கு தேவையான முதலீட்டை ஈர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை எப்போது வெளியாகும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அரைத்த மாவையே திரும்ப திரும்ப அரைத்து இபிஎஸ் புளிப்பு காமெடி செய்து கொண்டிருப்பதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்வதை புள்ளி விவரங்களுடன் பலமுறை அறிக்கையாக தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி வைத்துள்ள பாஜக அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களே தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை நிரூபித்து வருவதாகவும் அதனை பொறுக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் கொண்டு இபிஎஸ் மீண்டும் மீண்டும் விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் டிஆர்பி ராஜா கூறியுள்ளார். தொழில் முதலீடுகள், பொருளாதார வளர்ச்சி குறித்து அடிப்படை அறிவற்ற எதிர்க்கட்சித் தலைவருக்கு பதிலளிப்பதை விட ஐரோப்பிய நாடுகளின் முதலீட்டாளர்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் முதலீடு கொண்டு வருவதில்தான் திராவிட மாடல் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முதலமைச்சரின் இந்த ஐரோப்பிய பயணமும் நம் மாநிலத்திற்கான முதலீடுகளாகவும் வேலைவாய்ப்புகளாகவும் மாறும் என்றும் டிஆர்பி ராஜா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மூப்பனார் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியுடன் அண்ணாமலை கைகுலுக்கிய காட்சி கவனம் பெற்றது. ஜி.கே. மூப்பனாரின் 24ஆம் ஆண்டு நினைவஞ்சலி சனிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் கூட்டாக மரியாதை செலுத்தினர். அப்போது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையை அருகே அழைத்து மூப்பனாருக்கு மரியாதை செலுத்துமாறு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நினைவிடம் அருகே அமைக்கப்பட்ட மேடையில் ஏறியதும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் எடப்பாடி பழனிசாமி கை நீட்டியதும் அண்ணாமலையும் கை குலுக்கினார். அப்போது அருகே இருந்த ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமி அருகே அண்ணாமலை அமருமாறு கூறினார். பின்னர் எடப்பாடி பழனிசாமி அருகே வலப்பக்கத்தில் அண்ணாமலை அமர்ந்தார். கொஞ்சம் பொறுமையா ஒத்துழைப்புக்காக எல்லாரும் மாவட்ட தலைவர் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுவதாக கூறப்பட்ட நிலையில் இக்காட்சிகள் கவனம் ஈர்த்தன. ஜி.கே. மூப்பனார் பிரதமராவது தடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கூட்டணியில் சிறு சிறு பூசல் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜி.கே. மூப்பனாரின் நினைவஞ்சலி கூட்டத்தின் மேடையில் பேசிய நிர்மலா சீதாராமன், மூப்பனார் பிரதமராவதை தடுத்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்ததாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர், தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க. அதுவும் ஏதோ ஒரு தமிழர் இல்ல, அந்த மாதிரி ஆளுமை உள்ள மூப்பனார் அவர்களை தடுத்தாங்க. அதுதான் தமிழனுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம்னு நான் கருதுறேன். தொடர்ந்து பேசியவர் மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க தீவிரமாக செயலாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். தான் ஒருபோதும் விலை போக மாட்டேன் என்று தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், காட்டில் புலிகள் நுழைந்ததும் ஒரு அணிலை கூட காணவில்லை என்று விமர்சித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மரங்களின் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான், அணில்களுக்கும் சேர்ந்துதான் மரங்களின் மாநாடு நடத்துவதாக கூறினார். புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம். நடிகன் நாடாள துடிப்பதாக விஜயை சீமான் மறைமுகமாக விமர்சித்தார்.
டேய், நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடால ஆசைப்படுறாங்க. நல்ல கண்ணுன்னு ஒருத்த காலம் ஒப்பேன் என் அப்பன், அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடால துடிக்கிறான். நீ பின்னாடி பின்னிக்கிற. தான் ஆட்சிக்கு வந்தால் 10 மரங்களை நடக்கூடிய மாணவருக்கு 10 மதிப்பெண் வழங்குவேன் என்றும் 100 மரங்களை நடுபவருக்கு வேலையில் முன்னுரிமை வழங்க உத்தரவிடுவேன் என்றும் தெரிவித்தார். தனக்கு எதிராக போராடியவர்களுக்கு சாக்லேட் வழங்கிய ராகுல் காந்தி, திருப்பதி, ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் கனமழை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற பாஜகவினர் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைக்கும் என்ற காட்சிகள் தான் இவை. தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வாக்கு அதிகார யாத்திரை என்ற பெயரில் பேரணி நடத்தி வருகிறார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவருடைய தாயார் குறித்து இளைஞர் ஒருவர் இழிவாக பேசியதாக புகார் எழுந்தது. அவரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனிடையே பீகாரில் தனக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜக இளைஞர் அணியினருக்கு ராகுல் காந்தி சாக்லேட் வழங்கினார். பிறகு போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கொட்டி தீர்த்த மழையால் பக்தர்கள் கடும் அவதிக்காளாகினர். திருப்பதி திருமலையில் நேற்றிரவு 8 மணி முதல் 9 மணி வரை 1 மணி நேரமாக பலத்த மழை பெய்தது. கனமழையால் கோயில் மாட வீதிகள், லட்டு கவுண்டர் செல்லும் வழி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. அலிப்பிரி, ஸ்ரீவாரிமெட்டு ஆகிய மலைப்பாதைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியதால் பக்தர்கள் கடும் அவதிக்காளாகினர். காஷ்மீரில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 11 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. செனாப் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த நதியின் குறுக்கே உள்ள சலால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ரியாசி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. அப்போது வீடு இடிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். ரம்பன் மாவட்டத்தில் ராஜ்கர் பகுதியில் மேகவெடிப்பால் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் 4 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மேலும் 4 பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று டெல்லியில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் யமுனை ஆற்றில் தண்ணீர் அளவு கட்டத்தை தாண்டி பாய்ந்தோடுகிறது. கேரளாவில் நடைபெற்ற 71வது நேரு கோப்பை படகு போட்டியில் கைநகரி கிராம படகு குழுவைச் சேர்ந்த வியபுரம் சுந்தன் அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. ஆலப்புழா புன்னமட ஏரியில் சுண்டன் படகு என அழைக்கக்கூடிய பாம்பு படகு போட்டி களை கட்டியது. இந்த போட்டியில் 21 சுண்டன் படகுகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தின. ஒவ்வொரு படகிலும் 120 வீரர்கள் ஒன்றிணைந்து 100 அடி நீளம் கொண்ட சுண்டன் படகை இயக்கினர். பாரம்பரியமான கோஷங்கள் மற்றும் மேளதாளங்களுக்கு ஏற்ப சரியான ஒத்திசைவில் தண்ணீரில் சீறி பாய்ந்தன படகுகள். இறுதியில் 4.21 நிமிடத்தில் பந்தய தூரத்தை கடந்த வியபுரம் சுந்தன் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. அந்த அணிக்கு 7 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்டோரை இன்று சந்திக்கும் பிரதமர் நரேந்திர மோடி. காசா நகரிலிருந்து வெளியேறும் மக்கள், உலக பேட்மிண்டன் தொடரில் இந்திய இணை அசத்தல் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம்.
ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோரை பிரதமர் மோடி இன்று தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளார். சீனாவின் தியான்ஜின் நகரில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். 10 நாடுகளை உறுப்பினராக கொண்ட இந்த கூட்டமைப்பின் மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்தியா சீனா இடையேயான நல்லுறவு, அமெரிக்கா வரி விதிப்பால் உருவாகியுள்ள பொருளாதார சுணக்கம், ஸ்திரத்தன்மையற்ற சூழல் குறித்து 3 நாடுகளின் தலைவர்களும் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் திடீர் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தலைவர்களுடனான சந்திப்பு உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதேபோன்று இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் கலந்து கொள்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் தலைவர்கள் ஒரே நிகழ்வில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்க பிரதமர் மோடி பரிந்துரைக்காததே இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதிக்க காரணமாக இருக்கலாம் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு தாமே காரணம் என கூறி வந்த டிரம்ப் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் பரிந்துரைக்கப் போவதாக தெரிவித்தார். பிரதமர் மோடியும் பரிந்துரைக்க வேண்டும் என விரும்பியதாகவும் தெரிகிறது. அதனை நிராகரித்த பிரதமர் மோடி இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் 3ஆம் நாட்டின் தலையீடு இல்லை என்றும் அது நேரடியாக தீர்க்கப்பட்டது என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதற்கு சில வாரங்களுக்கு பிறகே இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டு அது 50% அளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதை நியூயார்க் டைம்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்க பிரதமர் மோடி பரிந்துரைக்காததே இந்தியா மீதான கூடுதல் வரிக்கு காரணமாக இருக்கலாம் என நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது விவாதத்தை கிளப்பியுள்ளது. தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியதைத் தொடர்ந்து காசா நகரிலிருந்து மக்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. 23 மாதங்களாக நடத்தப்பட்டு வரும் இந்த தாக்குதலில் இதுவரை 63,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் காசா நகரில் தாக்குதலை தீவிரப்படுத்த உள்ள ஏற்கனவே அறிவித்திருந்த இஸ்ரேல் ராணுவம் மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் தனது தாக்குதலை நேற்று தீவிரப்படுத்தியது. மனிதநேய உதவிகள் நிறுத்தப்படும் என்றும் அஞ்சப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காசா நகரிலிருந்து பொதுமக்கள் வெளியேறி வருகின்றனர். கார்கள், பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்களில் காசா பள்ளத்தாக்கு மற்றும் நூசைரத் அகதிகள் முகாமை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. காசா நகரம் வாழ்வதற்கு தகுதியில்லாத நகரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவில் பிராந்திய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததாக கூறப்படும் சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் சம்பளத்தோடு சிறப்பு நிதியாக $3,000 அளிக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்தனர். இந்நிலையில் போராட்டத்தின் போது இளைஞர் ஒருவரின் மீது காவல்துறையினர் கனரக வாகனத்தை ஏற்றி கொல்லும் வீடியோ இணையத்தில் பரவியது. இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் மக்கசர் நகரில் உள்ள பிராந்திய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு தீ வைக்கப்பட்டது. பேர் தீயில் கருகி உயிரிழந்த நிலையில் கட்டடத்திலிருந்து குதித்து 5 பேர் படுகாயமடைந்தனர். சின்ன பாப்பா பெரிய பாப்பா உள்ளிட்ட தொடர்களை இயக்கிய பிரபல சின்னத்திரை இயக்குனர் எஸ்.என். சக்திவேல் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 61. சென்னையை பூர்வீகமாக கொண்ட சக்திவேல் வசனகர்த்தாவாக தமிழ் சினிமாவில் நுழைந்தார். கோல்மால் உள்ளிட்ட சில படங்களுக்கு வசனம் எழுதினார். இவர் இயக்கிய சின்ன பாப்பா பெரிய பாப்பா என்ற சீரியல் மூலம் பிரபலமடைந்தார். கடந்த சில மாதங்களாகவே சிறுநீர் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இயக்குனர் எஸ்.என். சக்திவேல் காலமானார். அவரது மறைவிற்கு நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர், என்னுடைய வெல்விஷர். கேள்விப்பட்டவுடனே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நல்ல மனிதர். போராட்டம் 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 தான் வாழ்க்கை
அந்த போராட்டத்தினுடைய அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியாக பட்ஜெட் குடும்பம் என்ற தொடரை எஸ்.என். சக்திவேல் இயக்கியிருந்தார். தனது அடுத்த படத்தின் அறிவிப்பு இன்னும் 15 நாட்களில் வெளியாகும் என்று இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். வெற்றிமாறன் செல்லும் இடத்திலெல்லாம் அவரிடம் வடசென்னை படத்தின் 2வது பாகம் எப்போது என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வெற்றிமாறன் தனது அடுத்த படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். அப்போது அங்கிருந்த ரசிகர்கள் வடசென்னை வடசென்னை என கூச்சல் எழுப்பினர். அப்போது தனது அடுத்த படத்திற்கு பிறகு வடசென்னை படத்தின் 2வது பாகம் உருவாகும் என்றும் வெற்றிமாறன் தெரிவித்தார். அடுத்த படம் என்னன்னு ஒரு 10-15 டேஸ்ல சொல்றோம். அண்ட் வடசென்னை 2 அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கவிருந்த படம் கைவிடப்பட்டதாக தகவல் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது.